அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்த கருத்தினை மையப்படுத்தி பிரதான தலைப்புச் செய்திகளில் ஒன்றாக லங்காதீப பத்திரிகை இவ்வாறான ஒரு தகவலை தருகிறது. அதுவும் தபால் சேவை தொழிற்சங்க போராட்டம் குறித்தான தகவலாகவே அமைகிறது. ஓட்டி மதினம் எங்கிலிக ஹண்ண பெரினம் வென ரஸ்ஸாவ குவாகண்ண என்பதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச இவ்வாறு எச்சரிக்கை விடுத்திருப்பதான தகவலாகவே இது தரப்படுகிறது. மேலதிக கொடுப்பனவு போதாது என்று கூறுகிறார்கள். அதனிடத்தில் கைவிரல் அடையாளம் விட முடியாது என்றும் கூறுகிறார்கள். அப்படியானால் நீங்கள் வேறு தொழிலை பார்த்துக் கொள்ள வேண்டியதுதான் என்பதாக அரசாங்க தரப்பிலிருந்து இவ்வாறு ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பிரதானமான செய்தியாக இன்றைய தினம் இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். தபால் வேறிருத்தம் அரசு கிடுக்குப்பிடி, கைவிரல் அடையாளமிட விரும்பாதோர் வேறு தொழில்களை தேடலாம் என அறிவிப்பு என்பதாக தமிழன் பத்திரிகை செய்தினை தர, தினகரன் பத்திரிகை மேலதிக நேர கொடுப்பனவு விரல் அடையாள முறை எடுக்கப்பட்ட எந்த முடிவிலும் மாற்றமில்லை, உடன்பட முடியாவிடின் வேறு இடங்களில் வேலை தேடுங்கள். வேறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தபால் ஊழியர்களுக்கு அரசாங்கம் கடும் துணியில் தெரிவிப்பு. புதிய சீர்திருத்தங்களுக்கு உடன்பட்டால் மட்டுமே பேச்சுவார்த்தைக்கு வர முடியும் என்கிறது அரசாங்கம் என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. இது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். தபால் வேறிருத்தம் ஆரம்பித்து அது தொடர்ந்தும் நீடித்துக் கொண்டிருக்கிற நிலையில் தபால் ஊழியர்களுக்கான மேலதிக நேர கொடுப்பனவில் கிடைக்கப்பட்டுள்ள தீர்மானத்தையும் ஊழியர்களின் வருகை மற்றும் வெளியேற்ற நேரங்களை பதிவு செய்வதற்கான கைவிரல் அடையாளத்தை பதிவு செய்யும் திட்டத்தை அவ்வாறே நடைமுறைப்படுத்துவதிலும் கடுமையான நடைமுறைகளை பின்பற்ற அரசாங்கம் இவ்வாறு தீர்மானித்திருக்கிறது. அதற்கமே இந்த இரண்டு தீர்மானங்களையும் பின்பற்றாத ஊழியர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் வெகுசன ஊடக அமைச்சு தீர்மானித்திருக்கிறது. இந்த நிலையில் தற்போது நடைமுறையில் இருக்கும் மேலதிக நேர கொடுப்பனவு மற்றும் கைவிரல் அடையாள நடைமுறைகளை பின்பற்ற முடியாத தபால் ஊழியர்களுக்கு தொழிலுக்காக வேறு நிறுவனங்களுக்கு செல்ல முடியும் என்றும், தொடர்ந்தும் இந்த வேலைநிறுத்தம் நீடித்தால் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டதை போன்று ஊழியர்களின் சம்பளம் தொடர்பிலும் தீர்மானம் எடுக்க வேண்டி வரும் என அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சருமான நலிந்த ஜெயதிச இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அரசாங்கத்தின் நிபந்தனை ஏற்று பேச்சுவார்த்தைக்கு வருவார்களாக இருந்தால் மாத்திரம் தபால் தொழிற்சங்களுடன் பேச்சுவார்த்தைக்கு தாம் தயாராக இருப்பதாகவும் அவரால் கூறப்பட்டிருக்கிறது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் நேற்றைய தினம் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இது தொடர்பிலான கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். தபால் ஊழியர்கள் 19 கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். தபால் மா அதிபருடன் அமைச்சின் செயலாளருடனும் கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. நான் அறிந்த வகையில் அந்த கலந்துரையாடலினூடாக பேச்சுவார்த்தைக்கு தீர்வு காண்பதற்கு அவர்கள் விரும்பவில்லை. அவர்களின் 19 கோரிக்கைகளில் 17 கோரிக்கைகளில் ஒரு சிலவற்றுக்கு தீர்வு வழங்கிவிட்டோம். ஒரு சில கோரிக்கைகளுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். சேவை சட்டம் தொடர்பான விடயங்கள் ஓரளவு முன்னேற்றம் அடைந்திருக்கின்றன. ஆட்சேர்ப்பு விவகாரத்தில் கடந்த 7-8 வருடங்கள் இடம்பெறாத விடயங்களை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதற்கு தேவையான அமைச்சரவை அனுமதியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பிரதமரின் அனுமதியையும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆட்சேர்ப்புக்கான நேர்காணல்கள் இடம்பெற்று வருகின்றன. அவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தபால் திணைக்களத்துக்கு தேவையான வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கு தேவையான 250 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மறுபுறம் தபால் திணைக்களத்தை நவீனமயமாக்கும் பணிகளும் டிஜிட்டல் மயமாக்கும் பணிகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. புதிய தபால் நிலையங்களை நிர்மாணிப்பதற்கு அடிக்கல்லும் நாட்டப்பட்டு வருகிறது. அதற்காகவும் 600 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் சில தபால் நிலையங்களை நவீனமயப்படுத்துவதற்காக 700 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தபால் துறையில் இதற்கு முன்னர் இடம்பெறாத நிதி மற்றும் தொழில்நுட்ப ரீதியான மாற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. அதன் காரணமாக 19 கோரிக்கைகளில் 17 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. ஆகவே வாகனங்கள் குறைவு, ஊழியர்கள் குறைவு என்று தெரிவித்து யார் எப்போது வேண்டும் என்றாலும் போராட்டம் செய்ய முடியும். இந்த கோரிக்கைகளில் 2 கோரிக்கைகள் மீதமாக இருக்கின்றன. அவற்றில் ஒன்று மேலதிக நேரம் தொடர்பில் பிரச்சனை எழுந்திருக்கிறது. மொத்த அரசு ஊழியர்களுக்கு 2025 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டது. அந்த அடிப்படை சம்பள அதிகரிப்பின் முதலாவது பகுதி ஏப்ரல் மாதத்தில் கிடைத்திருந்தது. மிகுதி தொகுதி 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்தே கிடைக்கும். அடுத்த பகுதி 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து கிடைக்கும். இது அடிப்படை சம்பளத்தில் ஏற்படும் அதிகரிப்பாகும். எனவே இந்த விடயத்தில் அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாக யாரும் கூற முடியாது. யாரும் கேட்காமல் பெரும் சம்பள அதிகரிப்பை அரசாங்கம் பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படை சம்பள அதிகரிப்பை அடிப்படையாக கொண்டே மேலதிக நேர கொடுப்பனவும் தீர்மானிக்கப்படும். அதாவது இந்த சம்பள அதிகரிப்பின் 3 கட்டங்களின் மொத்த சம்பள அதிகரிப்பின் அடிப்படையிலேயே கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து மேலதிக கொடுப்பனவு வழங்கப்படுகிறது. மொத்த மேலதிக நேர கொடுப்பனவையும் பெற்றுக் கொடுப்பது திரைசேரியில் நெருக்கடி ஏற்படுத்தும் என்பதால் ஒரு சிலருக்கு 4 பங்கையும் ஒரு சிலருக்கு 6 பங்கையும் பெற்றுக் கொடுத்து வருகிறோம். மார்ச் மாதத்தில் கிடைத்த மேலதிக நேர கொடுப்பனவை விட அதிக கொடுப்பனவு ஏப்ரல் மாதத்தில் கிடைத்திருக்கும். இந்த தொகை போதாது என்று கூறுகிறார்கள். இது அரசாங்கத்தின் கொள்கையின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட பொது தீர்மானம் என்பதால் இதனை மாற்றியமைக்க முடியாது. அதனால் மேலதிக நேர கொடுப்பனவை பற்றி பேசுவதில் பயனில்லை. அரசாங்கம் தீர்மானித்துள்ளது படியே
மேலதிக நேர கொடுப்பனவு வழங்கப்படும். மேலதிக நேர கொடுப்பனவு மற்றும் அடிப்படை சம்பளம் என்பன அதிகரித்துள்ள நிலையில் தபால் திணைக்களத்தில் பணியாற்றும் போது தாம் அலுவலகத்துக்கு வருகை தந்த நேரம் அல்லது வெளியேறிய நேரம் என்பனவற்றை உறுதிப்படுத்துவதற்காக கைவிரல் அடையாளத்தை பெற்றுக் கொடுக்க முடியாது என்று யாராவது கூறுவார்களாக இருந்தால் அதற்கு இடமளிக்க முடியாது. தபால் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் அலுவலகங்களில் கைவிரல் அடையாளத்தை பதிவு செய்யும் இயந்திரங்கள் செயற்பாட்டில் இருக்கின்றன. அவ்வாறு இருக்கையில் மத்திய தபால் பரிவர்த்தனையில் இருக்கும் மிக குறுகியவர்களே இவ்வாறு கைவிரல் அடையாளத்தை வைக்க முடியாது என்று கூறுகிறார்கள். தபால் திணைக்களத்தில் பலவந்தமாக சம்பள அதிகரிப்பை மேற்கொண்டு மேலதிக நேர கொடுப்பனவையும் அதிகரித்திருக்கிற நிலையில் கைவிரல் அடையாளத்தை வைக்காமல் இருக்க இடமளிக்க முடியாது. அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளில் இந்த இரண்டு விடயங்களே மீதமாக இருக்கின்றன. மேலதிக நேர கொடுப்பனவை அதிகரிக்கவும் முடியாது, கைவிரல் அடையாள இயந்திரத்தை அகற்றவும் முடியாது. இந்த தீர்மானங்கள் நிச்சயமாக நடைமுறைப்படுத்தப்படும். இந்த தீர்மானத்தோடு இணங்கி செயற்படக்கூடிய தபால் ஊழியர்கள் மீதமாவார்கள். மேலதிக கொடுப்பனவு போதாது என்றால் வேறு இடங்களுக்கு தொழிலுக்கு செல்ல முடியும். கைவிரல் அடையாளத்தை பெறும் திட்டத்துக்கு இணங்க முடியாது என்றால் கைவிரல் அடையாளம் பெறாத வேறு நிறுவனத்துக்கு தொழிலுக்கு செல்ல முடியும். இந்த தொழிற்சங்க நடவடிக்கைக்கு அடிபணிய போவதில்லை என்பதில் அரசாங்கம் தீர்க்கமான முடிவில் இருக்கிறது. இதன் பின்னணியில் அரசியல் கட்சி இருக்கிறது. தொழிற்சங்கங்களின் பெயர் பட்டியலை பார்த்தால் இதில் யார் யார் தொடர்பட்டுள்ளார்கள் என்பது தெரியவரும். இதனை திருத்தியமைத்தே ஆக வேண்டும். தபால் திணைக்களம் இன்னும் நட்டத்திலே தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தபால் திணைக்கள ஊழியர்களின் சம்பளம் மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவை செலுத்தக்கூட அதன் வருமானம் போதுமானதாக இல்லை. அவ்வாறு இருக்கையில் இந்த அநீதியான கோரிக்கைகளுடன் தொடர்ந்து பயணிக்க முடியாது. எனவே பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றால் தற்போது நடைமுறையில் உள்ள மேலதிக நேர கொடுப்பனவையும் கைவிரல் அடையாளம் பெறும் திட்டத்தையும் ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே தொழிற்சங்களுடன் அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தப்படும். தபால் ஊழியர்களின் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையிலும் போராட்டம் தொடருமாக இருந்தால் ஊழியர்களின் சம்பளம் தொடர்பிலும் தீர்மானம் எடுக்க நேரிடும். இந்த இரு கோரிக்கைகளுக்கு அநேகமான தபால் ஊழியர்கள் விருப்பமில்லை என்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் குழு ஒன்று மத்திய தபால் பரிவர்த்தனையின் செயற்பாடுகளை முடக்கி இருக்கிறது. நேற்று முன்தினம் 90% உப தபால் அலுவலகங்கள் சேவைக்காக திறந்து வைக்கப்பட்டிருந்தன. பிரதான தபால் அலுவலகங்களும் ஓரளவு திறந்து வைக்கப்பட்டுள்ளன. எனவே கடிதம் மற்றும் பொது விநியோகத்திலுள்ள காலதாமதம் தொடர்பில் மக்கள் கவலையடைய வேண்டிய அவசியமில்லை. தொழிற்சங்க நடவடிக்கையின் காரணமாக காலதாமதம் என்று இவர்களுக்கு தொடர்ந்து இடமளித்துக் கொண்டிருந்தால் எந்த காலத்திலும் இதனை மாற்றியமைக்க முடியாது. ஓரிரு நாட்களுக்கு மக்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்போம் என்பதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீச இவ்வாறு தன்னுடைய கருத்து நிலைப்பாட்டினையும் அரசாங்கத்துடைய கருத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்.